ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆன்லைனில் ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கற்றுக்குறங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ அது எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக கேட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பைசா கூட நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன். கிளாஸில் யாராக்க செய்கிறோன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி ஆரி கிளாஸுமே இருக்குது, அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லரிங் நம்ம வந்து கற்றுக்க போகிறோன்னா அதுக்கு தேவையான பேசிக்காக நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையா திங்ஸ் வாங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம பேசிக்காக இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற திங்ஸ் வந்து வாங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய லெவலில் போகும்போது அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இப்போதைக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கில் படிக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தான் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ச் டேப் வந்து சொல்லுவேன். இன்ச் டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்ச் டேப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக இன்ச் டேப்பு நமக்கு வந்து டெய்லரிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ச் டேப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் டேப் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிசர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒன்று வந்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். வெயிட்டாக இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது வாங்கணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இது பிளாஸ்டிக்கில் இருக்கும் பார்த்திங்களா, இல்லை கைப்பிடி இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து போக போக அதுக்கப்புறம் இந்த சிசர் வாங்கிக்கலாம். இந்த சிசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் கட்டிங்லாம் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிசர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிசரும், பேப்பர் கட்டிங் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிசரும் யூஸ் பண்ணிங்க. கிளாத்துக்கும் பேப்பர் கட்டிங் ரெண்டுக்குமே வந்து ஒரே சிசர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆயிரும். ஓகேவா? இது கூட வந்து பார்த்திங்கன்னா கட்டர் வாங்கிக்கிறேங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கட்டரை வாங்கிக்கிறேங்க. இந்த கட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் தைக்கும் போது அந்த நூலெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிஷினில் வந்து நம்ம நூலெலாம் கட் பண்ணும்போது சிசரை மிஷின் மேலே வச்சுருவோம். அப்போ கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த சிசர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டர் ஒன்று வாங்கிக்கிறேங்க. நம்ம நூலெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பிரிக்கிறது. ஓகேங்களா? 2 வாங்கியிருக்கேன். இது வந்து சின்ன சைஸு, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இந்த சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வைக்கிறோங்கிறது தெரியாமல் போயிடுது, எங்கிட்டாவது காணாமல் போயிடுங்கிறதுனால நான் வந்து பெரிய சைஸும் ஒன்று வாங்கியிருக்கேன். 2 சைஸ்லுமே இருக்கட்டும் சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து நூல் பிரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து போட்டு பிரித்து கையெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா கைவலி எடுத்துடும். நமக்கு வந்து சீக்கிரமாக பிரிக்க முடியாது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே நூல் வந்து பிரிக்கணும் அப்படின்னா இதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம நூல் பிரிச்சுக்கலாம். அது மாதிரி இதுவும் வாங்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக் பீஸ், ஓகேங்களா, மார்க்கர் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான். நான் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து எங்கே வச்சுட்டேன்னு தெரில, எங்கே மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த சின்ன பீஸ் நான் யூஸ் பண்ணதை எடுத்து வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பென்சிலில் போடக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறங்க. இது வாங்கிக்கிறங்க. அப்படி இல்லைன்னா இந்த மார்க்கர் கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து சீக்கிரமாகவே காலி ஆயிரும். இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தை நமக்கு வந்து காலி ஆகாது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதுக்காண்டி அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கிறங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட பேர் வந்து எனக்கு தெரியல. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா, நம்ம வந்து கிளாத்தில் நம்ம இவ்வளோ தூரம் தான் கட் பண்ண போகிறோன்னா நம்ம இந்த பக்கம் 1 சைடு வந்து பண்ணுவோம் ட்ராயிங் நம்ம வந்து பண்ணிடுவோம். இதே அளவு பேக் சைடு நமக்கு வந்து கிடைக்குன்னா இதை வச்சு நம்ம வந்து டைட்டாக அப்படி பண்ணினோம்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம எந்த சைடு கட் பண்ணணுமோ கட் பண்ண வேண்டியது பேக் சைடு நமக்கு வந்து விழுந்துடும். பேக் சைடு கீழே ஒரு கிளாத் இருக்கும்ல, அதில் போய் விழுந்துச்சுன்னா நம்ம வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது வந்து வாங்கிக்கிறேன். இது வந்து சின்ன சைஸ் தான். இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மி தான், 20 ருபீஸில் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கிறேங்க. இந்த மாதிரி டைட்டு நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், பேக் சைடு இருக்க கிளாத்லேயும் அந்த மார்க் போய் விழுந்துடும். அப்போ நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பின்னு. நம்ம எதையாவது 2 கிளாத்தை ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற போது இதை வந்து வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 2 கிளாத்தை ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 கிளாத்தை இது ஒரு கிளாத்து இது ஒரு கிளாத்துன்னு வச்சுங்களேன். இதை வந்து மார்க் பண்ணி இதை கட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இது ரெண்டுமே மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி பின் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து மிஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக் லைனில் நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி பின் போட்டுட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்போவுமே கிளாத் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக பின்னு வந்து வாங்கிக்கிறங்க. பின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி பின் வந்து வாங்கிக்கிறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டர். ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணுறேன்னா நமக்கு வந்து த்ரெட்டு வந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற போது நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டு வந்து போட்டுக்கலாம். நீடில் அதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன். நீடில் த்ரெட்டர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தான். ஒரு 5 rupees தான் வரும். இதுவும் வந்து கொஞ்ச நாளைக்கு உழைக்கும். ரொம்ப நாளைக்கு வரலைன்னா கொஞ்ச நாளைக்கு உழைக்கும். இதுவும் வந்து வாங்கிக்கிறங்க. ஏன்னா சில பேர் கண்ணெல்லாம் தெரியலன்னு சொல்லுவாங்க, நூல் கோர்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நூல் கோர்க்க முடியாதவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மிஷின்லேயும் நம்ம வந்து இதை வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை கையில் தைக்க போகிறோம் அப்படின்னா அதுலேயுமே நம்ம வந்து நூல் கொடுத்து நம்ம இந்த நூலை வந்து இதை கொடுத்து அதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வாங்க ஸ்கேல் பார்க்கலாம். ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஸ்கேல் பார்த்திங்கன்னா மர ஸ்கேலு. இது வந்து பார்த்திங்கன்னா மர ஸ்கேலு. இது வந்து கிராஸ் பீஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒன் சைட் அப்படியே வச்சு நம்ம வந்து கிராஸ் பீஸ் அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து 1 inch ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய லைன்ஸ்லாம் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கேல் வந்து ரொம்ப லாங்காக கிடைக்காது. இதில் போடும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு வராது, லாங் கிடைக்காதுல. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் பெரிய ஸ்கேல் வாங்கியிருக்கேன். இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கினா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து ஒரு ஸ்கேல் இருந்தால் போதும், நமக்கு லைன்ஸ் வந்து போட முடியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பில் வந்து கர்வ் பண்ணுவாங்கள்ல, அது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சுடிதாரில் நம்ம வந்து அந்த ஹிப்பு வந்து ட்ராயிங் பண்ணும்போது இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போதைக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு அப்புறம் போக போக நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இப்போயே வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கிறீங்க. பிகினருக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆம்கோல் கர்வ்னு சொல்லுவாங்க. ஆம்கோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரைகிறதுக்கு நெக்கில் வந்து ட்ராயிங் அந்த கர்வ் வந்து வரைகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வாங்கிக்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்து நம்ம என்ன மிஷின் வச்சுருக்கோமோ அந்த மிஷினுக்கு ஏற்ற நீடில் வந்து வாங்கிக்கிறீங்க. சின்ன மிஷின்னா அதுக்கேற்ற சைஸும், பெரிய மிஷின்னா பெரிய மிஷினுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் வந்து நீடில் வாங்கிக்கிறீங்க. அதே மாதிரி தான் பாபின் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்குன்னா ஒரு 10 பீஸாக அதை வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்பப்போ நம்ம வந்து நூல் வந்து தனித்தனியாக எடுத்து கோர்க்க முடியாதுல்ல, அதனால் ஒரு 10 பீஸாவது இது வாங்கி வச்சுக்கிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாபின் கேஸு. இதான் வந்து பார்த்திங்கன்னா பாபின். இது ஒரு 10 பீஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நூல் வந்து இப்போ ஒரு கிளாத் தைக்கிறோம், அடுத்து ஒரு கிளாத் தைக்கிறோன்னா ஒரே இதில் நம்ம வந்து நூல் வந்து சுற்ற முடியாது. அதுக்காண்டி ஒரு 10 பீஸ் வாங்கி வச்சுருந்தோம்னா தனித்தனியாக நம்ம வந்து நூல் சுற்றி போட்டுக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கலர்ஸாவது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு கலர்ஸுமே நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். ஒவ்வொரு கிளாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் நம்ம வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு 10 கலர்ஸாவது நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க. மெயினாக நம்ம வந்து வாங்க வேண்டிய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ, மெரூன், க்ரீன், இந்த மாதிரி ஒரு 10 ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் போட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னென்ன கிளாத் நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்போ ஓரளவுக்கு நான் வந்து வச்சுருக்க திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு இது வந்து எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான். நீங்களும் இதே மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிக்கிறீங்க. இதை விட அதிகமாகவே டெய்லரிங்கில் நிறையா திங்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த திங்ஸ் போதும் அப்படி. ஓகேங்களா. எனக்கு வந்து இந்த திங்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.